நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா $89 வந்து earn பண்ணது. அந்த மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 2700 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $2700 வந்து earn பண்ணது. ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1020 புக்ஸ் வந்து சேல் ஆகுது. பர் டேக்கு 34 புக்ஸ் சேல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஹை கண்டென்ட் புக்கோ அல்லது கலரிங் புக்கோ ஆக்டிவிட்டி புக்கோ அப்படி எதுவும் கிடையாது. வெறுமனையா வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து அதே மாதிரி புக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பிளாக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பிளாக் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சரிங்களா? பர்டிகுலரா இதுதான் கைஸ், எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளான நிச்சு வந்துட்டு புக் போல்ட் யூஸ் பண்ணி ஃபைன் பண்றது. அதுல வந்து நான் ஃபைன் பண்ண அந்த நிச்சு வந்துட்டு அந்த ஒரு புக்கு மட்டும் இல்லை, அந்த புக்கு கிரியேட் பண்ண அந்த ஆத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா மந்த்லி இல்லை டெய்லியும் கூட மேபி வந்துட்டு ஒரு லேக் கணக்கில் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஹை கண்டென்ட் புக்கோ அல்லது கலரிங் புக்கோ ஆக்டிவிட்டி புக்கோ அப்படி எதுவும் கிடையாது. வெறுமனையா வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு டைரி மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பிளானர் தான். சரிங்களா? ஸோ அந்த பிளானர் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணினேன், அது எந்த டூல் யூஸ் பண்ணி பண்ணினேன் அப்படின்னா அதை கேட்டிங்கன்னா புக் போல்ட் தான். சரிங்களா? ஸோ புக் போல்ட் யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிச்சும் ப்ராஃபிட்டபுளான நிச்சும் உங்களால் ஃபைன் பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் நீங்கள் வந்துட்டு ஆக்டிவிட்டி புக் லைக் வந்து மேஸு அல்லது வேர்ட் சர்ச், நம்பர் சர்ச் இது மாதிரியான ஆக்டிவிட்டி புக்கும் உங்களால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? சரி வாங்க, நான் எப்படி வந்துட்டு ஃபைன் பண்ணினேன் அப்படிங்கிற மெத்தட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ நான் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா புக் போல்ட் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரில் இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இதில் நான் வந்து நோட் புக்குன்னு இருக்கு. ஸோ இதில் நான் வந்து ஜஸ்ட் பிளானர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ பிளானர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் சர்ச் கொடுக்குறேன். ஸோ சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதாவது இப்போ டாப் 100 புக்ஸ், சரிங்களா, டாப் 100 பெஸ்ட் செல்லர் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளானர்லாம் நம்மளுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதில் பாருங்க, சாரி இட்ஸ் யுவர் ப்ராப்ளம் நவ் பிகாஸ் ஐ எம் டெத் அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்ணனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கு, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணினேன். ஸோ இதை வந்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டேன். சரிங்களா? ஸோ காப்பி பண்ணி போட்டதுல எனக்கு வந்து கிடைச்ச ஒரு புக்கு தான் இந்த புக்கு. சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த லைஃப் பிளானர் சாரி இட்ஸ் யுவர் ப்ராப்ளம் நவ் பிகாஸ் ஐ எம் டெத் அப்படிங்கிற இந்த ஒரு புக்கு. சரிங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டேட் பிளானிங் லாஸ் ஆஃப் வில்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில வந்துட்டு பெஸ்ட் செல்லிங் புக்ல இருக்கு. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஒரு 6 months பிஃபோர் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு அவங்க கவர் பண்ண பிளானர்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் வந்துட்டு 1 by 1 அவங்க வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளானர் அப்படிங்கிற அந்த ரிவ்யூலாம் நம்ம வந்து போய் பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க A+ கண்டென்ட் போட்டிருந்தாங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேபி வந்துட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு புக்கு எந்த அளவுக்கு சேல் ஆகிட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு 1 மந்த்துக்கு எவ்வளோ சேல் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அடிஷ்னலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆத்தர் மட்டும் வந்து எப்படி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாங்க லேக்ஸ் கணக்கில் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா A+ கண்டென்ட்லேயே வந்துட்டு அவங்க வந்து டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளானரோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிற அந்த டீட்டெயில்ஸு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் மை பாசிங். சரிங்களா? ஸோ இதில் பாருங்க, ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், ஸ்பவுஸ் அண்ட் பார்ட்னர் இன்ஃபர்மேஷன், ப்ரீவியஸ் ஸ்பவுஸ் ஆர் பார்ட்னர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நேமு, டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் மேரேஜ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இது மாதிரி பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், இது மாதிரியான நம்ம ஒரு டைரி எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அது மாதிரி தான். ஸோ இந்த ஒரு புக்கு மட்டும் மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதோட ரேங்கிங் வந்து 6780 அண்ட் இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72 பேஜஸ் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.99. ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா $89 வந்து earn பண்ணது. அந்த மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 2700 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $2700 வந்து earn பண்ணது. ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1020 புக்ஸ் வந்து சேல் ஆகுது. பர் டேக்கு 34 புக்ஸ் சேல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆத்தரோட ஜஸ்ட் வந்து இந்த ஆத்தரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க, லாஸ்ட் லாஃப் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து அப்படியே கீழே பாருங்க, இவர் போட்டிருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல்பர் இருக்கிறது தான்.
ஸோ இதுவும் வந்து பாருங்க எல்லாமே நல்ல ரேங்கிங்ல இருக்கு. எல்லாமே கவர் வந்து கவரோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டையோட இருக்கிற மாதிரி அடிஷ்னலா வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து வேற ஏதாச்சும் இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் பிளஸ் அடிஷ்னலா அல்லது மிஸ் பண்ணி வேற ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், அதர் கான்டாக்ட்ஸ். ஸோ இதே மாதிரி தான் வருது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு வேற எங்கேயாச்சும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதே புக்கு தான் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கவர் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற டோட்டல் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதே புக்கு நான் வந்து எடுக்கிறேன். சரிங்களா? ஏஎஸ்ஐ நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே போட்டு பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க இந்த ஒரு புக் இருக்கு. இது வந்து 253 ரிவ்யூஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ 253 ரிவ்யூஸ் இருக்கும்போது ஸோ இது வந்துட்டு இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகும். ஓகே, இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 அப்போ வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான். சரிங்களா? இந்த ஆத்தர் வேற ஏதாச்சும் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஒரு தடவை பார்ப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புக்கு மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இவர் விட்டுட்டு போன இந்த நிச் ஐடியாவில் தான் அவங்க எல்லாரும் அந்த இன்னொரு பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு எல்லாமே வந்துட்டு நல்ல பீக்கில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வீடியோஸ் இருக்கு. சரிங்களா? அந்த புக்கோட வீடியோஸ் இருக்கு அண்ட் ரிவ்யூஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதில் முடிஞ்ச வரைக்கும் 3 ஸ்டார் ரிவ்யூ, 2 1 ஸ்டார் ரிவ்யூலாம் நம்ம பார்த்தோம்னா இதில் இருக்கிற டிராபேக்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸோ அதுல இருந்து நம்ம வந்து எப்படி புதுசா வந்து அப்டேட் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் போட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ரிவ்யூ இமேஜஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கு. ஸோ டைப், லொக்கேஷன் அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கோ ஓனர்ஸ், இயர் ஆஃப் அக்யூசியேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து இன்சூரன்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி டீட்டெயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மை ப்ராப்பர்ட்டிஸில். அந்த இன்சூரன்ஸ் இன்ஃபர்மேஷனில் ஸோ இன்சூரன்ஸ் டைப்பு, கம்பெனி, ஏஜென்சி, ஏஜென்ட், ஃபோனு, இமெயில், நோட்ஸ். ஸோ இது மாதிரி அவர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மை அப்பாலஜிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வெறும் மை அப்பாலஜிஸ்ன்னு கொடுத்துட்டு வெறும் பிளாங்க் நோட் புக் லைன்ஸ் தான். அண்ட் இதில் பாருங்க அண்டு இன்டர்நெட் அக்கௌண்ட்ஸ், இமெயில்ஸ், ப்ரொஃபைல்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இது ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைரி தான். சரிங்களா? டைரியில் எது மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணுவோமோ எழுதி வைப்போமோ அதெல்லாம் இருக்கு. ஸோ அடிஷ்னலாக இன்னும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ChatGPT வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்துட்டு புக் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ப்ளஸ் இதில் இருக்கிற இந்த புக்கு வந்து பாருங்க, சாரி இட்ஸ் யுவர் ப்ராப்ளம் நவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வேற ஏதாச்சும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் டேட்டா ஏதாச்சும் கிடைச்சதுன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம புக்கு போடலாம். ஓகேங்களா? ஒரு ப்ராஃபிட்டபிளான நிச்சு வந்து ஃபைண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் போல்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதுல இருந்து நீங்கள் வந்து இது மாதிரியான டேட்டாஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ரிவ்யூஸ் போய் பார்க்கணும். தென் இது மாதிரி வீடியோஸ் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும். இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ChatGPT இருக்குது. சரிங்களா? ChatGPTயில் வந்துட்டு இந்த புக்குக்கு ரிகார்டிங்க நான் வந்து ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுத்தா நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த ஜேர்னல் பிளானர் நான் போடலான் இருக்கேன். இதுக்கு வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு உள்ள டேட்டாஸ் கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்கள் புக்கு டெஃபினட்டாக போடலாம். அண்ட் அடிஷ்னலான உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் புக்கோட கவர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் இருக்குது. அண்டு அந்த ஸ்கல்பர் ஏதாவது இந்த மண்டையோட இது மாதிரி இருக்குது. சரிங்களா? இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவர்ஸ் டே இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக தான் இந்த புக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரியான புக்ஸ் போட்டு நீங்களும் வந்து நிறையா புக்ஸு வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் நிச், அதாவது இப்போ வந்து நான் வந்து பிளானர் அப்படி சொல்கிறேன்னா பிளானர் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். பிளானரில் ஒரு 10 புக்கு போடுங்க. கலரிங் புக் ஒரு 10 புக் போடுங்க. கண்டென்ட் புக் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் போடலாம். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் கிராஃப் பேப்பர் அல்லது வந்து ஒரு ஆக்டிவிட்டி புக்கு, மேஸு, அது மாதிரியான ஆக்டிவிட்டி புக்ஸு, நம்பர் செட்ஸு, பசில் புக்கெல்லாம் கூட போடலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நீங்கள் ஒரு 50 புக்ஸ் நீங்கள் போட்டுட்டு அதில் வந்து எனக்கு வந்து சேல்ஸே கிடைக்கல அப்படின்னா
நான் வந்துட்டு அதுக்காகவே நான் வந்து கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், உங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகிறதுக்காகவும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மெத்தட் வந்து டோட்டலாக வந்து ஒரு கோர்ஸாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நான் நிறையா இன்ஃபர்மேஷன் நான் வந்து இப்பயும் கூட நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அந்த யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கோர்ஸு. அண்ட் அது கோர்ஸ் நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நீங்கள் புக் போல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் நிச் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி புக்கும் நீங்கள் போடலாம். இது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய புக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பிளாக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பிளாக் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, சரிங்களா? பர்டிகுலராக இதுதான் ரீசன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து அமேசானே சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? ஸோ கேன்வா வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேற ஒரு ஆத்தரோட இது கவர் ஏதாச்சும் காப்பி பண்ணி போட்டிங்கனாலும் சரி, ஆர் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல், அதுவும் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு சேனலில் சொல்லியிருக்காங்க, உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தால் கூட அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்டு கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே எடிட்டும் பண்ணாமல் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பிளாக் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டைட்டில் சப்டைட்டில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க. அதாவது கம்மியாக மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு கீவேர்ட்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஓகே. நீங்கள் ஸ்டஃப் பண்ணி போடுற மீன்ஸ் அதாவது ஒரே கீவேர்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக டைட்டில் சப்டைட்டில் யூஸ் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிறதுக்கு காரணம். இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இன்னொரு ரீசன்ஸ் என்னன்னா ட்ரேட்மார்க் இருக்குது. ஸோ ஒரு பிராண்டடான அந்த ஆத்தரோட நேமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு அதர் புக்கோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த டைட்டிலே வந்து நீங்கள் பேக்அண்ட் கீவேர்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் தெரிஞ்சே தெரியாமல் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? எக்ஸாக்டாக இதுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மெயில்லையே போயிட்டு நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். பட்டு கஸ்டமர் நீங்கள் வந்து ஒரு கலரிங் புக் போடுறப்ப நீங்களோட கலரிங் புக்கோட கவரோ அல்லது இன்டீரியரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லைன்னா கூட இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பாட்டு தான் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து நிறையா பேர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஏஐயே வந்து பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறனால சம்டைம்ஸ் வந்துட்டு பாட்டே வந்து எரர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக டைட்டில் வந்துட்டு ஒரே நிச்சில் நீங்கள் போட்டுட்டு இருக்காதீங்க, டிஃப்ரெண்ட் நிச்சில் நீங்கள் போடுங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆச்சுன்னா ஸோ அதில் இருந்து எகெயின் வந்துட்டு மறுபடியும் நிறைய புக் போட ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய புக்கு போடுங்க. ஸோ எடுத்தோடனே ஓவர் நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது அமேசான் கேடிபியில். உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம வந்துட்டு கண்ணை மூடிட்டு ஆட் ரன் பண்ணால் உடனே நம்மளுக்கு வந்துட்டு புக் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு இல்லை. ஸோ ஆட்ல கிளிக் பண்ணிட்டு அவங்க புக்கு வாங்காமல் போனாலும் நம்மளுக்கு லாஸ் தான். ஸோ அதனால ப்ராஃபிட்டபிளாக நம்ம வந்துட்டு ஆட் ரன் பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஆட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக் ஆடு, கேட்டகரி ஆடு, ப்ராடக்ட் ஆடு, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அதை வந்துட்டு நான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் ஆகிட்டு தான் இருக்கு. எந்தோ அதிகம் ஆனாலும் எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் வரல. இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கோர்ஸ் நானும் வந்துட்டு இப்போ நானும் பர்ச்சேஸ் பண்ணி நானும் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோர்ஸ் வந்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் கூட அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கு பிளாக் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஈவன் ChatGPTயில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கூட அதுவும் வந்துட்டு நீங்கள் அமேசானை தான் நம்மளை ரெஃபர் பண்ண சொல்லும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஞாபகம் வச்சு நீங்கள் புக் போடுங்க. அண்ட் டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் see you in the next video. Take care. Bye.